உங்களுக்கு நோய் இருக்கா? கவலையே வேண்டாம். இந்த அம்மனை பாருங்கள், மொத்தத்தையும் தீர்த்திடுவார். எங்கு சென்றும் உங்கள் நோய் தீரவில்லையா? சொல்ல முடியாத கஷ்டத்தை அனுபவிக்கிறீர்களா? இருந்தாலும் இந்த கோவில்தான் உங்களுக்கு தீர்வு. அதாவது ஸ்தல வாராகி அம்மன் கோவில். வேலூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் தான் இந்த கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு வந்து அம்மனை மனதார வேண்டி மஞ்சள் கிழங்குகளை அவர்கள் அம்மியில் அரைத்து அம்மனின் உடலில் பூச வேண்டும். அதுவும் உங்களுக்கு எங்கு நோய் உள்ளதோ அந்த இடத்தில் அம்மனுக்கு பூச வேண்டும். இப்படி பூசிய மஞ்சளை சுமார் 1 மண்டலம், அதாவது 48 நாட்கள் தொடர்ந்து செய்து வர வேண்டும். செய்வதுடன் மட்டுமல்லாமல் அந்த மஞ்சளை தினமும் சிறிதளவு குடித்து வர வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நீங்கள் வரும்பொழுது என்ன நோயில் அவதிப்பட்டீர்களோ மறுபடியும் மருத்துவரை அணுகும் பொழுது அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிருக்கும். இதுதான் இந்த அம்மனின் மகிமை. உங்களுக்கு சற்று இன்னும் தெளிவாக புரிய வேண்டும் என்றால், சமூக வலைதளங்களில் ஒரு பெண் இந்த அம்மன் கோவில் எங்கு உள்ளது என்பது முதற்கொண்டு எப்படி பூஜைகளை செய்ய வேண்டும் என்பது வரை தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அதனை பார்த்து பயன்பெறுங்கள். கொடிய நோய்களால் வந்த பலருக்கும் இந்த கோவில் சன்னதிக்கு வந்து இந்த முறையை பின்பற்றிய பிறகு நோய் காணாமல் போயிருக்கிறது என்று பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு வாழ்வில் கஷ்டம் என்றாலும் இந்த அம்மனை நாடலாம். துன்பங்களையும் கஷ்டங்களையும் நீக்கும் வாராகி இந்த ஸ்தலத்தில் கொடிய நோய்களுக்கும் தீர்வளிக்கிறாள். தீராத நோயால தீர்க்க முடியாத பிரச்சனையில இருக்கீங்களா? சொல்லவே முடியாத சூழ்நிலையில இருக்கீங்களா? உடனே திரிஸ்தலம் ஸ்ரீ வாராகி கஷேத்திரம் வந்து ஜலவாராகிக்கு உங்க கைகளாலேயே கிழங்கு மஞ்சளை அரைச்சு அம்மனுடைய உடம்புல உங்க நோய் தீர வேண்டிய இடத்தை கான்சென்ட்ரேட் பண்ணி அம்மனுக்கு கிழங்கு மஞ்சளை பூசி அபிஷேகம் செய்து அந்த நீரை குடிச்சு வர 48 நாட்கள் 1 மண்டலம் இந்த மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா உங்க தீராத நோயும் தீரும் அப்படின்றது குருஜியின் வாக்கு. இதுக்கு உதாரணமா நிறைய பேருக்கு நிறைய விதத்துல நோய்கள் தீர்க்கப்பட்டிருக்கு. அதாவது ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம், ஈவன் கேன்சர்னு சொல்லி வந்து அழுதவங்களை கூட இந்த மாதிரி நீ 48 நாள் செய், அம்மா உன்னுடைய லைஃப்ல மிராக்கிள் செய்வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய லைஃப்ல அடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கேன்சரே இல்லை அப்படின்னு ஒரு மிராக்கிள் கூட நடத்தியிருக்காங்க அம்மா. ஸோ நம்பிக்கையோடு வாங்க, நல்லதே நடக்கும். நமோ வாராகி. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.